ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வருத்தினி ஏகாதசி. ஏகாதசி மகிமை பத்ம புராணத்தில் தர்மராஜா யுதிஷ்டிரர் கேட்க அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல அமைந்துள்ளது. பகவான் தம்பிக்கு பகவத்கீதை சொன்னார், அண்ணாவுக்கு ஏகாதசி மகிமை சொல்றார். தர்மராஜா தர்மத்தை கேட்பதில் மிகுந்த விருப்பம் உடையவர். அதனால்தான் மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாமகரிடம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், அனுசாசனிக பருவம், சாந்தி பருவம் போன்ற எவ்வளவோ போதனைகளை பெற்றுக்கொண்டார். யார் எவராயினும் அவரிடமிருந்து தர்மத்தை சங்கிரகம் செய்து கொள்வதில் கிரகிப்பதில் மகா கெட்டிக்காரர், விருப்பம் கொண்டவர் தர்மராஜா யுதிஷ்டிரர். அவர் பகவானிடம், ஹே வாசுதேவா, உன்னை நமஸ்கரிக்கிறேன். இந்த வைசாக கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு என்ன பெயர்? அதன் மகிமையை சொல்லி அருளுங்கோன்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு பகவானும், இதற்கு பெயர் வருத்தினி ஏகாதசி. இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும், சகல சௌபாகியங்களையும் பெறுவர். அது மட்டுமல்ல, யார் ஒருவர் இந்த ஏகாதசி பெருமைகளை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் 1000 கோதானம் செய்த பலனை பெறுவர். அனைத்து யாகங்கள் செய்த பலன்களும் கிடைக்கும். அவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவார். சிலர் நான் ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்வதுண்டு. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த ஏகாதசி விரதத்தால் நல்ல பலன்களை பெற முடியும்னு புராணம் சொல்வது. அதாவது இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் ஒரு துர்பாகியசாலியான மனைவியும் பாகியசாலி ஆகிறாள் அப்படின்னு புராணம் சொல்றது. இது பெண்கள் மட்டுமல்ல, பெண் ஆண் என எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக எல்லோருக்கும் உண்டான ஒரு விருப்பம் என்ன, நாம் வாழும்போதே தனதானிய சம்பத்துகளுடன் புத்திர பௌத்திராதிகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை பெற வேண்டும் என்பது. சிலருக்கு இப்போது மட்டுமல்ல, இறப்பிற்கு பின்னும் பகவானே என்ன நரகத்துல தரப்பா, இறப்பிற்கு பின்னும் நரகவாதனை இருக்கக்கூடாது, யமலோகமே வேண்டாம்ப்பா, சொர்க்கம் வேண்டும், மோட்சம் வேண்டும் நினைப்போரும் உண்டு. அப்படி நினைப்போருக்கு இது வழி செய்கிறது. என்ன என்றால், ஒருவன் இப்பிறவியிலும் சரி அதற்கு பின்னரும் ஆனந்தத்தையும் நல்ல அதிர்ஷ்டமும் அடைகிறான், பாகியசாலி ஆகிறான், அனைத்து பாபங்களும் நீங்குகிறது, பிறப்பிறப்பு சூழலிலிருந்து விடுபட்டு விஷ்ணுவின் பாதத்தை அடைகிறான். இப்படி இக பர சௌக்கியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது வருத்தினி ஏகாதசி. இங்கேயும் வாழ்வாங்கு வாழ்ந்து பின் மோட்சத்தையும் தரக்கூடியது. ஏகாதசி என்பது சாதாரணமாக உள்ளவருக்கு தானா அப்படின்னா இல்லை. இந்த ஏகாதசி விரதத்தை மாந்தாத்தாவும் துந்துமாரனும் மற்றும் பல மன்னர்களும் அனுஷ்டானம் செய்து முக்தி பெற்றார்கள் என்கிறது புராணம். மேலும் இந்த விரதத்தால் 10,000 ஆண்டுகள் தவம் செய்த பலனையும் பெறுவர். சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் 40 கிலோ தங்கத்தை தானமாக கொடுப்பதன் மூலம் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதை ஒருவர் சுலபமாக இந்த வருத்தினி ஏகாதசியினால் பெறுவர் என்கிறது புராணம். சிவனை போல் பிரம்மாவுக்கும் 5 தலைகள் உண்டு. பிரம்மாவின் கர்வத்தால் சிவபெருமான் அவரது 5வது தலையை ஒரு பூவை கிள்றது போல கிள்ளி எடுத்துட்டாராம். பின் சிவபெருமான் இந்த வருத்தினி ஏகாதசி விரதமிருந்து பாப விமோசனம் பெற்றார் என்கிறது ஏகாதசி புராணம். அதனால் இந்த ஏகாதசி எல்லா பாபங்களையும் போக்கி பாக்கியத்தையும் தரக்கூடியது. அத்துடன் கோதான பலன், கன்யாதான பலன், பூமி தானம், சொர்ண தானம், வித்யாதான பலனையும் அளிக்க வல்லது. இன்று செய்யும் சிறிய தானமும் 1000 மடங்கு பலன் தரவல்லது. இதற்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுறது. நாம அதையும் தெரிந்து கொள்ளலாம். பிறவியை கடல் என்பார். அந்த பிறவி கடலை கடக்க ஒரு தெப்பம் தேவை. அந்த தெப்பமே இந்த ஏகாதசி விரதம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஒரு ஏழை அந்தனர் கால்நடையாக காட்டு வழியில தீர்த்த யாத்திரை செய்திருக்கார். நல்ல வெயில், களைப்பா இருக்கு. அவர் ஒரு மரத்தடியில அமர்ந்து இளைப்பாரி இருக்கார். அப்போ அங்க ஒரு வேடன் வந்தான். அந்த அந்தனரை ஏளனமாக பேசிட்டு அவர்கிட்ட இருந்த சில பொருட்கள், துணிமணி எல்லாத்தையும் அவர்கிட்ட பறிச்சுட்டு அவரை விரட்டிடுறான். கடும் வெயில், அந்த சுடுமணல்ல ரொம்ப சிரமப்பட்டு அவர் மெதுவா நடந்து போறார். அதை பார்த்த வேடனோட மனசுல கொஞ்சம் இறக்க உணர்வு ஏற்படுறது. அவன் என்ன பண்றா, தனக்கு பயன்படாத கிழிஞ்சு போன ஒரு செருப்பு, நைந்து போன பழைய கூடை அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. அதை அவன் அந்த அந்தனர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அப்படி அவன் போற போது அந்த வழியில ஒரு புலி அவனை தாக்கி கொன்றது. அப்போ உலகத்திலிருந்து யமதூதர்கள் அந்த வேடனுடைய உயிரை கொண்டு போக வந்தார்கள். அதே சமயம் அங்கு விஷ்ணு தூதர்களும் வந்து இந்த யமதூதர்களை தடுத்தார்கள். இவன் மகா பாவி, இவனை நரகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும், எங்களை தடுக்காதீர்கள்னு யமதூதர்கள் சொல்ல, யமதூதர்களே, இந்த வேடன் இந்த வைசாக்க மாசத்துல செருப்பு குடை தானம் செய்திருக்கான், அதனால அவன் செய்த பாபங்கள்லாம் அவனை விட்டு போய்விட்டன, அவனை நாங்க வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போறோம்னு சொல்றா. அந்த வேடனை உயிரை கொண்டு சென்றார்கள் விஷ்ணு தூதர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்தது வைசாக்க மாதமும் வருத்தினி ஏகாதசியும். யமனுக்கு பயந்தவர் வருத்தினி ஏகாதசியை அனுஷ்டித்தால் அவரை பார்க்கவே வேண்டாமாம். உலகை ரட்சிக்கும் பகவான் தேவகணங்களுடன் இந்த மகிமை பொருந்திய வைசாக்க மாதத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தருகிறார். அதனால் நாம் இறைவனை பூஜித்தபடி இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். மேலும் இந்த மாதத்தில் செய்யும் எல்லா விதமான தானங்களுக்கும் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். இதை பற்றி நாம் அடுத்து வரும் வைசாக்க மகாத்மியத்திலும் பார்க்கலாம். தானங்களில் சிறந்தது அன்னதானம், அதைவிட சிறந்தது வித்யாதானம். அந்த வித்யாதான பலனை அளிக்கக்கூடியது இந்த வருத்தினி ஏகாதசி
ஏகாதசி விரதம் இன்று செய்யும் சிறிய தானம் 1000 மடங்கு பலன்களை அளிக்கும். குதிரைகளை தானம் அளிப்பதை விட யானைகளை தானம் அளிப்பது மேலானதாம். அதைவிட மேலானது பூதானம், நிலத்தை தானமாக கொடுப்பது. பூமி தானத்தை விட எள் தானம் சிறந்தது. அதைவிட மேலானது சொர்ண தானம். தங்கத்திலும் சிறந்தது அன்னதானம். அதைவிட சிறந்தது ஞானத்தை, வித்யையை பிறருடன் பகிர்ந்து கொள்வது. கன்யாதானம் இவை எல்லாவற்றையும் விட சிறப்பு மிக்கதுன்னு சொல்லப்படுது. இந்த வருத்தினி ஏகாதசி விரதமானது இந்த அத்தனை தான பலன்களையும் சேர்த்து அளிக்க வல்லது. வருத்தினி ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசியில் தானம் செய்வது மிக உயர்வு. என்றவர்கள் செருப்பு, குடை, வஸ்திரம், கைத்தடி, மூக்கு கண்ணாடி போன்ற தானங்கள் செய்வது. ஒருவர் இறந்த போது செய்ய வேண்டிய தானங்களில் ஏதேனும் குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் என்பது நம்பிக்கை. விரதம் அனுஷ்டிக்காதோரும் வெறும் இந்த விரத மகிமையை காதால் கேட்பதாலேயே, கதா ஸ்ரவணத்தாலேயே, இதை படிப்பதாலேயே 1000 காராம் பசுக்களை தானம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம். சர்வ பாபங்களும் நீங்கி விஷ்ணு லோகமும் கிடைக்கும். அத்துடன் கேட்பதால் தானே ஒருவருக்கு ருச்சியானது, அதன் மேல் இச்சை உண்டாகிறது. அதாவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஸ்வரூபிணி என்று சொல்வார்கள் அல்லவா. ஏகாதசி கடைபிடிக்க வேண்டும் என்பது இச்சா சக்தி, பின் ஞான சக்தி. அதை எப்படி அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதை இது போன்ற புராணங்கள் மூலம் அல்லது பெரியோர்கள் மூலம் கேட்டோ அல்லது படித்தோ தெரிந்து கொள்வது ஞான சக்தி. பின் ஸ்வயம் அதை அனுஷ்டானம் செய்வது கிரியா சக்தி. அதனாலேயே நமக்கு எல்லாமே நன்மையாகவே அமைகிறது. இக்கத்திலும் சுகம், பரத்திலும் இக பர சுகமும் கிடைக்கிறது. அனைவரும் விரதம் இருக்க முயற்சிக்கலாம். விரதம் இல்லாதோரும் இந்த விரத மகிமை கேட்டும் துவாதசியில் தானங்கள் செய்து தோஷங்கள் நீங்கி வாழ்வோம். நாம இந்த நன்னாளில் விஷ்ணு தர்மத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசித்த மகாவிஷ்ணுவின் அனைத்து திவ்ய ஸ்தலங்களும் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீ விஷ்ணு திவ்ய ஸ்தல ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இதை இந்த நன்னாளில் சொல்வதாலும் கேட்பதாலும் அனைத்து புண்ணிய ஸ்தலங்களையும் வணங்கி தரிசித்த பாக்கியம், புண்ணிய பலன் வந்து சேரும். பல ஜென்ம பாபங்கள் அழியும் என்பதில் ஐயமில்லை. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு திவ்யஸ்தல ஸ்தோத்திரம். அர்ஜுன உவாச்ச பகவன் சர்வபூதாத்மன் சர்வபூதேஷு வைபவான் பரமாத்மஸ்வரூபேன ஸ்திதம் வேத்மி ததவ்யயம் க்ஷேத்ரேஷு யேஷு யேஷு த்வம் சிந்தனீயோ மயாச்யுத சேதசः பிரணிதானார்த்தம் தன்மமாக்யாத்துமர்ஹசி யத்ர யத்ர ச யன்னாம ப்ரீதயே பவதஸ்துதௌ பிரசாத சுமுகோ நாத தன்மமாசேஷதோ வத. ஸ்ரீ பகவானுவாச்ச சர்வகः சர்வபூதோகம் நஹி கிஞ்சித் மயா வினா சராச்சரே ஜகத் யஸ்மின் வித்யதே குரு சத்தம ததாபி யேஷு ஸ்தானேஷு சிந்தனீயோகமர்ஜுன स्तोतव्यो नामभिर्यैस्तु श्रूयतां तद्वदामि ते पुष्करे पुण्डरीकाक्षं गयायां च गदाधरं लोकदण्डे तथा विष्णुं स्तुवं स्तरति दुष्कृतं राघवं चित्रकूटे तु प्रभासे दैत्यसूदनं वृन्दावने च गोविन्दं मास्तुवन् पुण्यभाग् भवेत् जयं जयन्त्यां तद्वच्च जयन्तं हस्तिनापुरे वराकं कर्दमाले तु काश्मीरे चक्रपाणिनं जनार्दनं च कुब्जाम्रे मथुरायां च केशवं कुब्जके श्रीधरं तद्वत् गङ्गाद्वारे सुरोत्तमं शालग्रामे महायोगिं हरिं गोवर्धनाचले पिण्डारके चतुर्बाहुं शङ्कोद्धारे च शङ्किनं वामनं च कुरुक्षेत्रे यमुनायां त्रिविक्रमं विश्वेश्वरं तथा शोणे कपिलं पूर्वसागरे श्वेतद्वीपपतिं चापि गङ्गासागरसङ्गमे भूधरं देविका नद्यां प्रयागे चैव माधवं नरनारायणाख्यं च तथा बदरिकाश्रमे समुद्रे दक्षिणे स्तव्यं पद्मनाभेति फाल्गुन द्वारकायां तथा कृष्णं स्तुवंस्तरति दुर्गतिं रामनाथं महेन्द्राद्रौ हृषीकेशं तथार्बुदे
अश्वतीर्थे हयग्रीवं विश्वरूपं हिमाचले नृसिंहं कृतशौचेतु विपाशायां द्विजप्रियं नैमिषे यज्ञपुरुषं जम्बूमार्गे तथाच्युतम् अनन्तं सैन्धवारण्ये दण्डकेशार्ङ्गधारिणम् उत्पलावर्तके शौरिं नर्मदायां श्रियः पतिं दामोदरं रैवतके नन्दायां जलशायिनं सर्वयोगेश्वरं चैव सिन्धुसागरसङ्गमे सह्याद्रौ देवदेवेशं वैकुण्ठं माधवे वने सर्वपापहरं विन्द्ये चोड्रेषु पुरुषोत्तमम् हृदये चापि कौन्तेय परमात्मानमात्मनः वटे वटे वैश्रवणं चत्वरे चत्वरे शिवं पर्वते पर्वते रामं सर्वत्र मधुसूदनं नरं भूमौ तथा व्योम्नि कौन्तेय गरुडध्वजं वासुदेवं च सर्वत्र संस्मरे ज्योतिषां पतिम् अर्चयन् प्रणमन् स्तुन्वन् संस्मरंश्च धनञ्जय एतेष्वेतानि नामानि नरः पापात् प्रमुच्यते स्थानेष्वेतेषु मन्नाम्नाम् एतेषां प्रीणयेन्नरः द्विजानां प्रीणनं कृत्वा स्वर्गलोके महीयते नामान्येतानि कौन्तेय स्थानान्येतानि चात्मवान् जपन् वै पञ्चपञ्चाशत् त्रिसन्ध्यं मत्परायणः त्रीणि जन्मानि यत्पापं चावस्तात्रितये कृतं तत्क्षालयत्यसन्दिग्धं जायते च सताङ्कुले द्विकालं वा जपन्नेव दिवा रात्रौ च यत्कृतम् तस्माद् विमुच्यते पापात् सद्भावपरमो नरः जप्तान्येतानि कौन्तेय सकृच्छ्रद्धा समन्वितं मोचयन्ति नरं पापात् यत्तत्रैव दिने कृतं धन्यं यशस्यम् आयुष्यं जयं कुरुकुलोद्वः ग्रहानुकूलतां चैव करोत्याशु न संशयः उपोषितो मत्परमः स्थानेष्वेतेषु मानवः कृतायतनवासश्च प्राप्नोत्यभिमतं फलम् उत्क्रान्तिरप्यशेषेषु स्थानेष्वेतेषु शस्यते अन्यस्थानाच्च तगुणम् एतेष्वनशनादिकम् यस्तु मत्परमः कालं करोत्येतेषु मानवः देवानामपि पूज्योऽसौ मम लोके महीयते स्थानेष्वतैतेषु च ये वसन्ति सम्पूजयन्ते मम सर्वकालं तदेह चान्ते त्रिदिवं प्रयान्ति नाकञ्च लोकं समवाप्नुवन्ति इति श्रीविष्णोर्दिव्यस्थलस्तोत्रं सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्।